விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மெயில் நான் ஒரு 29 இயர்ஸாக ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். லோக்கல் மெயிலாக வந்து ஒரு 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
சந்தோஷமா இருக்குது இந்த வைகை எக்ஸ்பிரஸ். என்னோட சீனியர்ஸ், நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண டிரைவர்ஸ்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்களும் ஒர்க் பண்ண அந்த வழித்தடத்துல நாங்களும் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பேசஞ்சர்ஸ், ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸை சேஃபா செக்யூரா டைம்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு அளப்பரிய சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் கிடைக்குது. அண்ட் God has given this opportunity to work with this train. சுதந்திர தின அன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸோட பிறந்த நாள், இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம். It is coinciding. அதாவது வைகை எக்ஸ்பிரஸ் இதாகிட்டு இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறைய சுதந்திர தினங்கள் கொண்டாடுறப்ப வைகை எக்ஸ்பிரஸ் பர்த்டே நாங்க சிறப்பா கொண்டாடுவோம், சந்தோஷப்படுறோம். வைகை எக்ஸ்பிரஸோட நேரம் அந்த இது எப்படி பாக்குறீங்க? வைகை எக்ஸ்பிரஸ் எம்ஜில இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், அதாவது இந்தியாலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். இப்பயும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. மீட்டர் கேஜ்ல ஓடுற கொஞ்ச நாள்ல இன்னும் ஃபாஸ்டா ஓடும். இன்னும் 130 கொண்டு போயிருவாங்க. அது வரைக்கும் 100 ஓடாம சேலஞ்ச் பண்ணி ஓட்டினாங்க டிஆர்எம்ஸ். 100 ஆண்டு தொடுமா? 100 ஆண்டு இது 110க்கு மேல, 110ல தான் வரும். எப்பவுமே 110 தான். 110 இல்ல 100 ஆண்டுக்கு மேலே போவோம். 100 ஆண்டுக்கு மேலேயே போகும். இன்னைக்கு 49 வருஷம் ஆகுது. நான் வைகை எக்ஸ்பிரஸ் மீட்டர் கேஜ்ல 100 ஓட்டுனர் டிரைவர், பிராட் கேஜ்லயும் ஓட்டுனேன். நான் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எனக்கு 84 வயசு ஆகுது. 90,000 பென்ஷன் வாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. சுதந்திரம் வந்த மாதிரி இந்த நாட்டுக்கு இந்த வைகை எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அது இந்த மதுரைக்கும் மதுரை டிவிஷனுக்கும் பேர் வாங்கி கொடுத்த வண்டி. மீட்டர் கேஜ்லயே 2 என்ஜின் போட்டு ஓடிச்சு. 2 ஸ்டீம் என்ஜின் போட்டு ஓடிச்சு. அப்ப 6 மணி நேரம் இருந்துச்சு. வேகம் அப்பவே 100 கிலோமீட்டர் தான். ஆமா, ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். என்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சவர் தான் இந்த வண்டியோட டிரைவர். நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா கொடுத்து வச்சுவேன். பெருமைப்படுறேன் நான் இதுல கலந்துக்கிறதுக்கு. சார், சுதந்திர தினம், 80வது சுதந்திர தினம் அண்ட் 49வது வைகை எக்ஸ்பிரஸோட அனிவர்சரி. இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து மதுரைக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமா நான் நினைக்கிறேன் சார். வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சாதாரண ஒரு ரயில் பயணத்தை தாண்டி மதுரை மக்களோட வாழ்வியலோட இணைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மக்கள் எங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் இந்த வைகை எக்ஸ்பிரஸ் வந்துட்டு போயிருக்கு சென்னை வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு டே ட்ரெயின் அப்படின்றனால எல்லா பலதரப்பட்ட மக்கள் இந்த ட்ரெயின்ல வந்து ஜேர்னி பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க்கிங் பீப்புளா இருக்கட்டும், பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும். ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடோட எக்கனாமிக்கல் கண்டிஷனை இந்த வைகை எக்ஸ்பிரஸ் ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஜேர்னியும் கொடுத்து மக்களை வந்து போய் சேர்ந்துருக்கு சார். ஒரு வருடமுமே வந்து நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். பேர் சுப்பண்ணன், வந்து ரயில் ஃபேன். ஆக்சுவலா ரோக்கோ பைலட் ஆகணுன்றது ஆசை. ஸோ அதனால எவ்ரி இயர்ஸ் நாங்கள் வந்து கலந்துக்குவோம். ஸோ லாஸ்ட் இயர் கலந்துக்கிட்ட விட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்கள்ல இருந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற யங்ஸ்டர்ஸ், கேக் வெட்டுறதுல இருந்து. அண்ட் இதுல ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா லோகோ பைலட். ஸோ மதுரையோட ஃபர்ஸ்ட் வைகை எக்ஸ்பிரஸோட ஃபர்ஸ்ட் லோகோ பைலட் மிஸ்டர் தேவராஜ் சார். அவர் 85 இயர்ஸ் பிளஸ் அவரோட ஏஜ். அவர் இன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து லோகோ பைலட்டா போறவங்க 3rd ஜெனரேஷன் ஆஃப் லோகோ பைலட்ஸ். ஸோ தலைமுறைகளை தாண்டி வைகை எக்ஸ்பிரஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னுமே அடுத்த வருஷம் ஜூப்ளி இயர்ஸ்மே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். இதை விட பெருசா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம் சார். அப்படியே நல்லா பின்னாடி வா.
அப்படியே கொடுத்துடலாமா?